நம்ம எல்லார் வீட்லேயுமே குட்டி குக்கர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு சூப்பராக ஒரு கேக் ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ஒரு 1/4 கப்பு பால், 1/4 கப்பு தயிர், அதோட சீனி ஒரு 3/4 கப்பு, எண்ணெய் வந்து ஒரு 1/4 கப்பு, இது எல்லாத்தையும் கலந்துட்டு கொஞ்சம் எசன்ஸையும் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்ட பின்னாடி இப்போ என்ன செய்யலாம்னா, மாவு 1/2 கப்பு கோதுமை மாவு, அதோட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு சிட்டிகை உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு நல்லா ஜலிச்சு விட்டுக்கோங்க. ஜலிச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா மாவு கொஞ்சம் திக்காக இருக்கும். அதோட மறுபடியும் ஒரு 1/4 கப்பு பாலையும் ஊற்றிட்டு நல்லா வந்து கன்சிஸ்டன்சி ரிப்பன் கன்சிஸ்டன்சி மாதிரி வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்ட பின்னாடி இந்த குட்டி குக்கருக்குள்ளே வந்து நம்ம வைக்கிறதுக்கு வந்து பட்டர் பேப்பர் எதுவும் இல்லையா, நம்ம வீட்டில் A4 ஷீட் இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா இந்த மாதிரி வட்டமாக இது பண்ணி கட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இதை ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி வச்சுட்டு ஒரு 25லேருந்து 30 நிமிஷத்துக்கு வீட்டில் வந்து தோசைக்கல் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே இதை வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கேக் ரெசிபி ரெடி ஆயிரும். ஃபுல் லிங்க் கொடுத்துக்கு செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட். பை பை.